This video is sponsored by Buy More Shopping app. எள் மூலியமா தயாரிக்கப்படுறது தான் நல்லெண்ணெய். நல்லெண்ணெயில ஏராளமான நன்மைகள் இருக்கு. அதுக்கு காரணம் இதுல இருக்கிற வைட்டமின் இ, வைட்டமின் B6, மேக்னீசியம், காப்பர், கால்சியம், இரும்புச்சத்து, ஜிங்க் இதெல்லாம் தான் காரணம். இது உடம்புக்கு பல நல்ல ஆரோக்கியத்தை அள்ளி தரதுனாலதான் என்னவோ இதுக்கு நல்லெண்ணெய் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பேர் வச்சிருக்காங்க. இந்த நல்லெண்ணெய காலையில வெறும் வயிற்றுல ஒரு டீஸ்பூன் குடிச்சிட்டு வந்தா பல நன்மைகள் இருக்கு. இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நல்லெண்ணெய காலையில வெறும் வயிற்றுல கொஞ்சம் குடிச்சோன்னு வச்சீங்களேன், நம்ம உடம்போட குடல் இயக்கம்லாம் ரொம்ப சீரா நடைபெறும். அதனால மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் போயிடும். மலச்சிக்கல் பிரச்சனையே வராது. நல்லெண்ணெயில லெசித்தீன் அப்படிங்கிற பொருளும் லினோலிக் அப்படிங்கிற அமிலமும் இருக்கு. இது ரத்தத்துல உள்ள அதிகப்படியான கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் கரைச்சி நல்ல கொழுப்போட அளவை அதிகரிக்கும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கெட்ட கொழுப்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய குடிச்சிட்டு வந்தா போதும். உடல் சூட்டால அவஸ்தப்படுறவங்க நல்லெண்ணெயை கொஞ்சம் குடிச்சா உடல் வெப்பம்லாம் குறைஞ்சி உடல் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். நல்லெண்ணெயில ஆன்டி ஆக்சிடென்ட்களும் அது மட்டும் இல்லாம பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்பும் இருக்கிறதுனால இது ரத்த அழுத்தத்தை குறைக்குது. நல்லெண்ணெயில கால்சியம் அப்புறம் ஜிங்க் இதெல்லாம் அதிகமா இருக்கு. அதனால தினமும் கொஞ்சம் நல்லெண்ணெயை வெறும் வயிற்றுல குடிச்சா ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற எலும்புறையோட தாக்கம் குறைஞ்சி எலும்புகள்லாம் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். நல்லெண்ணெய் நம்ம மன அழுத்தத்தை குறைச்சி மனநிலைய மேம்படுத்துது. அது மட்டும் இல்லாம இரவு நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெற இது உதவுது. அதனால கடுமையான சோர்வுலேருந்து நம்ம விடுபட முடியுது. உடம்புல ரத்த ஓட்டத்தையும் இது மேம்படுத்துது. மூட்டு வலியினால கஷ்டப்படுறவங்க நல்லெண்ணெய உணவுல சேர்க்கறது மூலியமாவும் அதை குடிக்கிறது மூலியமாவும் மூட்டு வலியிலேருந்து நிவாரணம் பெறலாம். நல்லெண்ணெயில ஆன்டி பாக்டீரியல் தன்மை இருக்கு. அதனால இந்த எண்ணெயை தினமும் காலையில வாயில கொஞ்சம் ஊத்தி 10 நிமிஷம் கொப்பளிச்சுட்டு வரணும். இப்படி செஞ்சுட்டு வந்தா பல்வலி, ஈறு பிரச்சனை இதெல்லாம் நீங்கி வாய் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா, வயிற்றுப்போக்கு இருந்ததுன்னா அந்த சமயங்கள்ல நல்லெண்ணெய பயன்படுத்துறத நிறுத்திக்கணும். இல்லைன்னா அது உடம்புல நீர் வளர்ச்சியை ஏற்படுத்திடும். அது மட்டும் இல்லாம சில பேருக்கு நல்லெண்ணெய் அலர்ஜி ஏற்படுத்தும். அது மாதிரி இருக்கிறவங்க நல்லெண்ணெயை பயன்படுத்த வேண்டாம். இது போன்ற பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க.